கிட்டத்தட்ட 18 வருஷமா ஒருத்தர் ஏர்போர்ட்குள்ளேயே வாழ்ந்திருக்காருன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஈரானை சேர்ந்த மெஹரன் கரீமி நெஸ்ரிங்கிற இவரு அந்த டைம்ல ஈரான்ல நடந்த அரசியல் பிரச்சனை காரணமா இங்க நம்ம உயிருக்கு பாதுகாப்பு இல்ல அப்படின்னு சொல்லி ஈரான்ல இருந்து கிளம்பி ஒரு அகதியா யூரோப்புக்கு போறாரு. அண்ட் இவருக்கு பெல்ஜியம்ல அகதி அந்தஸ்து, அதாவது ரெஃப்யூஜ் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ஒரு சர்டிபிகேட் கிடைக்குது. சட்டப்படி அவர் பெல்ஜியம்லயே வாழலாம். ஆனா அவங்க அம்மா ஒரு பிரிட்டிஷ் சிட்டிசன் அப்படிங்கறதுனால இவரும் பிரிட்டிஷ்க்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்காரு. அதனால 1988ல பெல்ஜியம்ல இருந்து யூகேக்கு டிராவல் பண்றாரு. அண்ட் யூகேக்கு போற வழியில பாரிஸ் சார்லஸ் டிகோல் அப்படிங்கிற ஒரு ஏர்போர்ட்க்கு வந்து சேர்றாரு. அந்த இடத்துல தான் அவருக்கு பெரிய பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. வர வழியில அவரோட பாஸ்போர்ட்ஸ் அண்ட் அந்த ரெஃப்யூஜ் ஸ்டேட்டஸ்லாம் காணாம போயிடுது. அது தொலைஞ்சிருதா இல்ல திருட்டு போயிருதான்னு யாருக்குமே தெரியல. பட் இந்த இடத்துல தான் அவரோட லைஃப் டோட்டலா சேஞ்ச் ஆகுது. கிட்டத்தட்ட 18 வருஷமா அந்த பாரிஸ் ஏர்போர்ட் டெர்மினேட்லயே இருந்திருக்காரு. பெஞ்சிலேயே தூங்கியிருக்காரு. பப்ளிக் ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிருக்காரு. புக்ஸ் படிச்சிருக்காரு. டைரி எழுதியிருக்காரு. அண்ட் அங்க இருந்த ஸ்டாஃப்ஸ்க்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணிருக்காரு. அந்த ஸ்டாஃப்ஸே இவருக்கு ஃபுட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்களாம். அண்ட் அவரால் அங்கிருந்து வெளியவும் போக முடியல. ஏன்னா அவர் அகதிங்கிறதுனால எந்த நாடும் இவரை தன்னோட சொந்த நாடாவே ஏத்துக்கலையா. 18 வருஷம் 1988ல இருந்து 2006 வரைக்கும் அந்த ஏர்போர்ட்லயே வாழ்ந்துட்டு வந்திருக்காரு. இடையில இவர் வெளியே போறதுக்கு கவர்மெண்ட் நியூ டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுக்க ரெடியா இருந்தாங்க. ஆனா இவரு இல்ல அதெல்லாம் எனக்கு வேணாம், வெளியே எனக்கு பயமா இருக்கு, எனக்கு இங்கதான் சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கு அப்படின்னு சொல்லி அதை மறுத்துறாரு. அண்ட் ஃபைனலி இவர் 2006ல அந்த ஏர்போர்ட்ல இருந்து வெளியே வந்து கொஞ்ச நாள் ஹாஸ்பிட்டல்லையும் கொஞ்ச நாள் சேஃபான இடத்துலயும் வாழ்ந்துட்டு வராராம். அண்ட் கடைசியா 2022ல இவர் இயற்கை மரணம் அடைஞ்சிடறாரு. இதுல ஆச்சரியம் என்னன்னா அவர் இறந்து போனதும் அந்த ஏர்போர்ட் பக்கத்துல தானே. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா ஒரு மனுஷனை சிறைப்பிடிக்க செவிலி தேவையில்லை, ஒரே ஒரு பேப்பர் இருந்தா போதும். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ்க்கு என்னோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.